ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம மம்மிமேட்டமிழில் மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். மீன் குழம்பு எப்பயுமே வைக்கும்போது உப்பு, புளி, காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இது மூணும் கரெக்டாக இருந்தால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற மெத்தடில் ஷீலா, சாலை, சங்கரா இந்த 3 வெரைட்டி ஃபிஷ்ஷும் ரொம்ப டேஸ்டியாக வரும். சரி வாங்க குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு அடிகனமான பாத்திரத்தை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடானதுக்கப்புறம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா பூண்டு, சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கருவேப்பிலை ஒரு 2 கொத்து சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ சின்ன வெங்காயம் மிக்சியில் அரைச்சி எடுத்தது அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் மூடி வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கே, நல்லா ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. இந்த நேரத்தில் ஒரு நல்ல பழுத்த தக்காளியோட விழுதை சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இதை நம்ம மூடி வச்சு வேக விடலாம். பாருங்க, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த சமயத்தில் நல்லா கிளறி விட்டுட்டு மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், உப்பு, குழம்பு பொடி. குழம்பு பொடி எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அது பண்ணுற ஐடியா இல்லை அப்படின்னா மிளகாய்த்தூள், தனியாத்தூள், மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு பொடியை யூஸ் பண்ணி ஃபிஷ் ஃப்ரை பண்ணிங்கனாலும் ரொம்ப டேஸ்டியாக வரும். எல்லா பொடியும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். எனக்கு குழம்பு இன்னும் கொஞ்சம் வேணும், அதனால தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு எலுமிச்சை அளவு புளியை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். குழம்பு கொஞ்சம் திக்காக வேணும், அதனால நம்ம தேங்காய் பால் எடுத்திருந்தோம் இல்லையா, மீதி வந்த விழுதை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். நீங்கள் தேங்காய் பால் தான் ஊற்றணுன்ற அவசியம் இல்லை, டைரெக்டாக தேங்காய் பேஸ்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த சமயத்தில் தக்காளி, பச்சை மிளகா சேர்த்திங்கன்னா மீன் குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மிளகாவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது மீனை ஆட் பண்ணலாம். மீனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து உப்பு, குழம்பு பொடி, மஞ்சள் சேர்த்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். மீன் போட்டதுக்கப்புறம் அடிக்கடி குழம்ப கிளறி விடாதீங்க, ஏன்னா மீன் ஈஸியாக உடைஞ்சிடும்.
இப்போது சிம்மில் ஒரு 1/4 மணி நேரம் குழம்பை நல்லா கொதிக்க விட்டுடலாம். பாத்திரத்தை மூடும்போது கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க, அப்படி இல்லைன்னா குழம்பு கொதித்து வெளியே கொட்டிடும். கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து கார்னிஷ் பண்ணிடலாம். சுவையான மீன் குழம்பு ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.